ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரு. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு அற்புதமான வித்தை. அதை ரசித்து முழு ஈடுபாட்டோடு நேசிப்பவர்களுக்கு அந்த வித்தை தரும் சுகம் மற்ற எந்த ஒரு பெண்ணும் தர முடியாது, எந்த ஒரு உணவும் தர முடியாது, எந்த ஒரு காட்சிகளும் தர முடியாது, எந்த ஒரு கதையும் தர முடியாது. இந்த ஜோதிடத்தினுடைய நவ கிரகங்களினுடைய சதுராட்டங்களை சற்று உற்று கவனிப்போமானால், ஒரு பெண் ஒருவனை காதலிக்கும் போது அவனை தவிர உலகமே வேறு இல்லை என்ற எண்ணத்தோடு நெருங்குகிறாள். அவளே கணவனாக அமைந்த பிறகு அவள் படுத்தும் சேட்டைகள் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு தொந்தரவு செய்களாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்று சற்று உற்று கவனித்து ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியும் பட்சத்தில், புதன் குறைந்த பாகையாக இருக்கும் பட்சத்தில், அதாவது குறைந்த பாகை கலை வெகளையோடு இருக்கும் பட்சத்தில், அந்த பெண் அந்த காதலனை, அதாவது வருங்கால கணவனை முழு ஈடுபாட்டோடு ரசிக்கிறாள், நேசிக்கிறாள். அதே கணவனாகும் பொழுது அந்த கணவனை அடையாளம் காட்டக்கூடிய செவ்வாய் அதிக பாகை பெற்றிருக்கும் பட்சத்தில் உதாசீனப்படுத்துகிறாள். அதனால் குடும்பத்தில் இனம் புரியாத ஒரு சோகம் வந்து ஒட்டி கொள்கிறது. ஆண்மகன் ரொம்பவும் வருத்தப்படுகிறான், அப்படி இருந்தவளா இப்படி என்று. அதே சமயத்தில் வெளியிலும் சொல்ல முடியாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்கம் இல்லாமல் நித்தமும் செத்து கொண்டிருப்பதை ஓரிரு குடும்பங்களில் இன்றும் கவனிக்க முடிகிறது. அதே சமயத்தில் புதன் அதிக பாகையாக இருந்து சுக்கிரன் குறைவான பாகையாக இருக்கும் பட்சத்தில் ஆனால் அந்த பெண் காதலிக்கப்படுகிறாள், திருமணம் செய்து கொள்ளுகிறாள். அதற்கு பிறகு கணவன் ஏனோதோனோ ஒன்று வாழ்க்கை நடத்துகிறான். ஆனால் அந்த பெண்ணோ பார்த்து ரசித்து வாழ்க்கையை வாழ்கிறாள். இதற்கு காரணம், காதலன் என்ற புதன் குறைவான பாகை இருக்கும் பொழுது அதீத ஈடுபாட்டோடு இருக்கிறார். கணவன் என்ற செவ்வாய் அதிக பாகையோடு இருக்கும்போது அதீத ஈடுபாட்டோடு கவனித்துக் கொள்கிறாள். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. இந்த தகவலை சொன்னவர் திரு GK என்று சொல்லக்கூடிய திரு கோபாலகிருஷ்ணன் திருப்பூர் அவர்களிடம் நான் மாணவன். அவர் சொல்லிய நிறைய தகவல்கள் எந்த நூலிலும் இல்லை. ஆனால் நடைமுறையில் பார்க்கும் பொழுது 100% ஒத்துப்போவது என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு நிலையை காண முடிகிறது. அதே சமயத்தில் அந்த பெண்களால் அதீத பண ஆசையால் ஏமாந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஏன் தற்கொலை செய்யும் அளவுக்கு போய்விட்டிருப்பதை 7ஆம் இடத்தில் இருக்கிற ராகு சுக்கிரன் பார்க்க முடிகிறது. அதுவும் சுக்கிரனை கடந்த ராகுவாக இருந்தால் அந்த பெண் அந்த ராகு திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் ராகு புத்தி கர்ண கடோரமான பலன்களை அனுபவிக்கிறாள். அதே சமயத்தில் ராகுவை கடந்த சுக்கிரனாக இருக்கும் பட்சத்தில் அந்த பயம் இருக்குமே ஒழிய வாழ்க்கை பெரிதாக பாதிப்பதில்லை. பணத்தின் மேல் ஆசை இருக்கும், ஆனால் அந்த ஆசைக்கான முயற்சி இருக்காது. அப்படி ஆசைக்கான முயற்சி இல்லை என்ற பட்சத்தில் அவர்கள் மன எண்ணங்களோடு அந்த பண ஆசை நின்று விடுகிறது. அப்போது பாதிப்பு குறைகிறது. ஒரு ஆணோ பெண்ணினுடைய ஜாதகத்தில் யாராக இருந்தாலும் லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 மறைந்து பகை கிரகத்தினுடைய சாரம் பெற்று அந்த சாரம் கொடுத்த கிரகத்தினுடைய பார்வை பெறும் பட்சத்தில் அந்த ஜாதகனுக்கு வாழ்நாளில் பெண் துணை என்று ஒன்று இல்லாமலே போய்விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. முறையற்ற உறவு என்று பார்க்கும் பொழுது கலஸ்தர காரகனுடன் செவ்வாய் சேர்ந்து எங்கு இருந்தாலும் அல்லது 7ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகன் நண்பரின் மனைவியிடம் அல்லது சகோதரியிடம் உறவு
உள்ள பெண்மணியிடம் உறவு கொள்ள விரும்புகிறான். அதற்கான வாய்ப்பும் அமைந்து விடுகிறது குருவனுடைய பார்வையை பெற்றிருக்கும் பட்சத்தில். அப்படி ராகு கேதுனுடைய பார்வை இருக்கும் பட்சத்தில் அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அது பலமான அவமானங்களோடு சங்கடங்களையும் சேர்த்து தந்து விடுகிறது. கலஸ்திர காரகனுடன் மாந்தி 7ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பாலின நோய் உள்ளவர்களிடம் உறவு கொள்வதற்கான வாய்ப்பு அமைந்து விடுகிறது. அந்த மாந்தி 6க்குரியவனாக இருக்கும் பட்சத்தில் அந்த 6க்குரியவனும் 8க்குரியவனும் ஒருவருக்கொருவர் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அந்த இரகசிய வியாதியினால் அந்த ஜாதகன் மரணம் அடைந்திருக்கிறான். அந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகம் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்னாலேயே என்னுடைய நண்பர்கள் மூலம் எய்ட்ஸில் இறந்தவர்களுடைய ஜாதகம் ஒரு 2-3 ஜாதகம் கிடைத்தது. அது இந்த அமைப்போடு இருப்பதை நடைமுறையில் காண முடிந்தது. சுக்கிரன் தனித்து 7ஆம் இடத்தில் பகை சாரத்தில் பெற்று சுபகிரகங்களினுடைய பார்வை பெறாமல் இருந்தால் கர்ப்பஸ்திரியிடம் உறவு கொள்ள நேருகிறது. வெறித்தனமான உறவு கலஸ்தர காரகனுடன் ராகுவுடன் சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருந்தாலும் கட்டுப்பாடு இல்லாத வெறித்தனம் உண்டாகிறது. முழு இன்பம் இல்லை என்று பார்க்கும் பொழுது கலஸ்திர காரகனுடன் கேதுவும் இணைந்து 7ஆம் இடத்தில் இருந்தாலும் முழு இன்பம் பெற முடியாத நிலைமை உருவாகிறது. அதே சமயத்தில் தவறான பழக்க வழக்கம் உள்ள பெண்ணோடு உறவு கொள்ள வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் பொழுது லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் நீச்ச கிரகம் இருந்து 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் நீச்சம் பெற்றிருக்கும் பட்சத்தில் தன்னை விட தரம் கொட்ட அல்லது தகுதியில் குறைவான அல்லது ஒழுக்கம் இல்லாத பெண்களோடு உறவு கொள்ள நேருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. கலஸ்தரக்காரகன் குருவுடன் சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்தை குருவோ அல்லது சுக்கிரனோ சந்திரனோ ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் உயர்ந்த ஒழுக்கம், உயர்ந்த ஜாதி மற்றும் உயர்ந்த அழகுள்ள பெண்களோடு உறவு ஏற்படுகிறது. கலஸ்தரக்காரகன் புதனுடன் எந்த இடத்தில் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் விலை மாதர்கள் மேல் அதிக ஈடுபாடு வருவதை காண முடிகிறது. லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் 7இலிருந்து அந்த 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடமான 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் தொடர்பு ஏற்படும் பொழுது அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் திருமணம் ஏற்படும் பொழுது தன்னை விட அதிக வயதுள்ள வாழ்க்கை துணை அமைகிறது என்பதை நடைமுறையில் காணப்படுகிறது. கலஸ்தர காரகன் சுக்கிரனோ அல்லது செவ்வாயோ இவர்கள் யாராவது ஒருவர் சந்திரனுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் தன்னை விட அதிக வயது மதிக்கத்தக்க பெண்களோடு உறவுகள் ஏற்படுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இந்த சந்திரனுடன் கலஸ்தர காரகன் என்ற கூடிய செவ்வாயோ சுக்கிரனோ தொடர்பு ஏற்பட்டு இந்த 3இல் யாராவது ஒருவர் சனியினுடைய நட்சத்திரத்திலிருந்து சனி நின்ற வீட்டுக்கு 3, 7, 10ஆம் இடத்தில் அமையும் பொழுது வயது முதிர்ந்த பெண்ணோடு உறவு கொள்வதில் விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பம் அவனுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்பையும் உண்டு பண்ணி கிரகங்கள் பலமான சங்கடங்களை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. கலஸ்தர காரகனுடன் சூரியன் சேர்ந்து எங்கு இருந்தாலும் அந்த ஜாதகன் சிற்றின்பத்தில் அதிகம் நாட்டம் இல்லாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளும் திறன் படைத்தவனாக இருக்கிறார். ஒரு பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் குரு தனித்து நின்று மற்ற பாபக்கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் திருமணமான சில மாதத்திற்குள்ளேயே பிரிவினை ஏற்பட்டு விடுகிறது. கணவனை அடக்குவள் பெண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியை விட லக்கினம் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் ஜாதகி கணவனை அடக்கி அதிகாரம் செய்கிறாள். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் ஜாதகத்தில் எல்லா கிரகத்தை விட லக்னாதிபதி அதிக பாகை பெற்றிருந்து எல்லா கிரகத்தை விட 7ஆம் இடத்துக்குரியவர் குறைவான பாகை பெற்றிருக்கும் பட்சத்திலும் அந்த பெண் அவனை அடக்கி ஆளுகிறாள் அல்லது தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 7ஆம் இடத்திலேயும் லக்னத்திலேயும் எந்த கிரகமும் இல்லாத பட்சத்தில் 7ஆம் இடத்திற்கு சனி செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் கால திருமணமாகிறது அல்லது திருமணமே ஆகாமலும் போய்விடுகிறது. பாருங்கள் நண்பர்களே, உலகில் ஜோதிடத்தால் சொல்ல முடியாதது என்ன இருக்கிறது என்பது யோசிக்கும் பொழுது எதுவுமே இல்லை என்று தான் சொல்ல தோன்றுகிறது. அதற்கான அனுபவம் அறிவும் தேவையே ஒழிய மற்றபடி பலமான முயற்சி எதுவும் தேவையில்லை. மனித வாழ்க்கையை உற்று கவனிக்கக்கூடிய மனோபக்குவம் ஒரு ஜோதிடருக்கு இருக்குமானால் அவர்கள் காலப்போக்கில்
எடுத்த எடுப்பில் ஒரு பிரபலமான மனிதனாகவோ அல்ல தரமான ஜோதனாகவோ ஆக முடியாமல் போகலாம். ஆனால் அவர்களுக்கு திருப்பூர் ஜி.கே. ஐயா சொன்னது போல அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுது ஆண்டவனோடு கைகோர்க்கும் ஒரு உன்னதமான அறிவையும் அனுபவத்தையும் நிதானத்தையும் நவக்கிரகங்கள் தருகிறது என்பது மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9791399649 மற்றும் ஒரு எண் 9788972999. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாவே.